இப்ப பால், அதுல இந்த உரிச்ச பூண்டை போட்டுருவோம். அந்த பூண்டு நல்லா வெந்து நான் அந்த கரண்டியாலேயே நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதுல இந்த சீனா கல்கண்டை போட்டுருவோம். இந்த சூட்டுல சீனா கல்கண்டு இளகி அது ஒரு அல்வா பதத்துல வரும். இதுல கொஞ்சோண்டு, இதுக்கு ரொம்ப நெய் வேண்டாம், கொஞ்சமா நெய் எடுத்து அப்படி போட்டா போதும். இது நல்லா இந்த பூண்டு லேகியத்தை பண்ணிட்டு காலையில ஆளுக்கு ஒரு உருண்டை வீட்லயே கூட சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. இப்ப பூண்டு லேகியம் தயார். அந்த வாயுக்காக இல்லாட்டா கூட பின்னால பிறக்க போற குழந்தைக்கு 6 மாசத்துக்கு பால் இருக்கணும்னா இந்த பூண்டு லேகியத்தை இப்பவே அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, வீட்டுல யாராச்சும் மாசமா இருந்தா. சரிங்களா?